வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். நாம் சமீபத்தில் தீபாவளி கொண்டாடினோம். ஸ்வீட்டு, பட்டாசு, மத்தாப்பு எல்லாம் பண்ணி கொண்டாடினோம். இதில் ட்ரெஸ் எடுத்தாங்க. இது ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஃபேமிலி பர்சனுக்கு ஒரு தலைவலி. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி துணி எடுத்துருந்தோம். அதேமாதிரி அக்கா தங்கை இருந்தா அப்படின்னா சொல்லவே வேண்டாம். எனக்கு அது சரியில்லை, அது சரியில்லை, அவளுக்கு அது எப்படி, இவளுக்கு இது எப்படி அப்படின்னு பிரச்சனை வரும். அதனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும். எடுக்கிறாங்க. இதில் அப்பாவுக்கு பரவாயில்ல, எனக்கு போருண்டா, ஏதோ ஒன்று வேஷ்டி சட்டையே போட சொல்லிட்டு வர்றவர். இவனுக்கு பேண்ட் ஷர்ட்டு போகிறோம், அந்த ஃபேமிலி மேனுக்கு ஜாஸ்தி அட்டிக்க மாட்டார். ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா தன்னோட ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சேரீ எடுக்கிறதுல தான் வருது. இந்த 2 பேருக்கும் எப்போவுமே ஒத்துக்காது. இட் இஸ் ஏ பெரனியல் ப்ராப்ளம். எனக்கு அந்த ஷேடு இருக்குது, அவளுக்கு அதை எடுத்துட்டேன், எனக்கு இன்னும் ஜரிகை கம்மி, அவளுக்கு ஜரிகை ஜாஸ்தி, அப்புறம் அதில் விலை எனக்கு இவ்வளவு, அவளுக்கு ஜாஸ்தி. இது வருஷா வருஷம் தலைவலி. இது எப்படி தான் பார்த்தாலும் 2 பேருக்கும் ஒத்துக்கிறதே கிடையாது. இதுக்கு நம்ம குடும்ப தலைவர் ஒருத்தர் ஒரு ஹீ இஸ் யங் பர்சன் தான், 35 இயர்ஸ் தான் ஆச்சு. பட் ஹீ ஃபவுண்ட் அவுட் ஏ சொல்யூஷன். அது எப்படி அப்படின்னா, கடைக்கு போகிறப்போ துணி எடுத்தாச்சு. அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் எடுக்கிறப்போ அம்மாவன்ட்ட கேட்குறாரு, உனக்கு என்னம்மா நீ எடுத்துக்க அப்படின்னு. நீ என்னப்பா, அவளுக்கு என்ன எடுக்கிறியோ அது எனக்கு எடுத்தால் போதும் அப்படின்னு அம்மா. ஒய்ஃபு கேட்டால், நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு எடுக்கிற அம்மா எனக்கு எடுத்தால் போதும் அப்படின்னு அம்மா சொல்லியாச்சு. கடைக்கு போகிறாரு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி ப்ரைஸில் ஒரே மாதிரி சேலை டிசைனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த வருஷம் வச்சுக்கணும், இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடியாச்சு. பிரச்சனை எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ தீபாவளி முடிஞ்சு ஒரு 4 நாள் தான் ஆகுது. அப்போ இந்த பையன் அம்மாக்கிட்ட சொல்கிறான், அம்மா இந்த மாதிரிம்மா திருச்சியில் எனக்கு ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு. சரி பாப்பா, ஆஃபீஸ் வேலைலாம் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு. இந்த பையன் திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். சாயங்காலம் அங்கேயே இருந்துட்டு நெக்ஸ்ட் டே காலையில் சிட்டியிலேயே ஒரு நல்ல பெரிய ஜவுளி கடை, அப்போ தான் தீபாவளி சேல் முடிஞ்சிருக்கு, அங்கே போய் ஒரு நல்ல விலைக்கு வச்சுங்களேன், 8,000 ரூபா 9,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு சேரீ, பட்டு சேரீ, சில்க் சேரீ எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகிறான். அங்கேயே இருந்துக்கிட்டு அன்றைக்கி சாயங்காலம் புறப்பட்டு ஊருக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த சேரீயை ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். தீபாவளிக்கு உனக்கு இந்த சேலை, சரிங்களா? சரி, ஓகே. உடனே அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணும் ஒன்றும் சொல்ல கிடையாது. உடனே அதை எடுத்துக்கிட்டு அம்மாக்கிட்ட போய், அம்மா நான் திருச்சிக்கு போனேன்னா அங்கே ஃப்ரெண்டுங்களாம் கடைக்கு போனாங்களாம், மறுபடியும் நானும் போனேன், ஒய்ஃபுக்கு அப்படியே ஒரு சேலை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா அதை பார்க்குது. சரிப்பா, நீ திருச்சி போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு வந்திருக்க, ஏழை என்ன பரவாயில்ல அப்படின்னு விட்டாங்க. அவங்களுக்கு தீபாவளிக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி எடுக்கணும், மற்றபடி நீ ஒய்ஃபு வாங்கி கொடுத்துரு, பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பக்கம் ஹீ ஹேஸ் சாட்டிஸ்ஃபைட் ஹிஸ் ஒய்ஃப். ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு ஒய்ஃபுக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்துட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி அம்மாக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தீபாவளிக்கு அப்புறம் தான் சேலை எடுத்தார். தீபாவளிக்கு தனக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் ஒரே மாதிரி தான் சேலை எடுத்திருக்கான் அப்படின்னு திருப்தி அம்மாவுக்கு. இப்போ இவர் அம்மாவையும் ஏமாற்றலை, ஒய்ஃபையும் ஏமாற்றலை. பார்க்க போனால் அம்மாவை ஏமாத்திருக்காரு, ஒய்ஃபும் ஏமாத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். பட் ப்ராப்ளம் சால்வ்டு. தீபாவளி பர்ச்சேஸில் துணி எடுக்கிறப்போ அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் வர சண்டை அவாய்டட். திஸ் இஸ் கால்ட் லேட்டரல் திங்கிங்.
தீபாவளிக்கு ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு ஒய்ஃபுக்கு வந்து பட்டு புடவை எடுத்தாச்சு. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி சரி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து போச்சோன்னா ஒரு ஃபேமிலி மேனுக்கு வந்து தன்னோட 2 பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறப்போ வந்து 2 இயர்ஸ் கேப்பில் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணுறப்போ வந்து பொண்ணு அக்கா கரையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நமக்கு செய்யாதது அப்பா பொண்ணு தங்கை செஞ்சிருவாரோ அப்படின்னு. அது தங்கைக்கு என்ன, அக்காவுக்கு செய்யாது தனக்கு செய்யணும் அப்படின்னு. இதுக்கும் ஒரு வழி வச்சுருக்காரு அவர். அது என்ன? அதுதான் வந்து யோசிச்சு சொல்லணும். சொல்லுங்கள். எவ்ரிவேர் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தேர் இஸ் கால் லேட்டரல் திங்கிங். 2வது வந்து சிம்பிளாக ஒரு பிரச்சனை முடிச்சிட்டார் அவர். தங்கைக்கு 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணுறப்போ வந்து நகை நட்டு கல்யாண செலவு அதெல்லாம் பார்க்க போகிறப்ப ஹி புட் ஒன்லி ஒன் ஐடியா. 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து விலைவாசி ஜாஸ்தி கம்மியாக இருந்ததும்மா, இப்போ ஜாஸ்தி சரியாக போச்சு அப்படின்னு ஒரே போட்டார் அவர். முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து விலைவாசியில் போட்டார். காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு வந்து முதல்ல மாதிரி இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லி 2வது சின்ன மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு அதை அப்படி மாற்றிட்டார். சரிங்களா? இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து வி ஷுட் ஃபைண்ட் எ சொல்யூஷன் லேட்டரல் வே. தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்ம ஆளுங்க தானே, நம்ம குழந்தைங்க தானே, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கத்தான் வேண்டும். சரிங்களா? அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.